ஜோடி குருவி காலையில் சீக்கிரமாகவே விழிப்பு கண்டுவிட்டது. எனக்கு காரணம் குருவிகளின் கீச் கீச். நேரம் பார்த்தேன் 5:45. திரும்பவும் கண்களை மூடி தூக்கத்தை தொடர முயற்சி செய்தாலும் அந்த சப்தம் குலைத்தது. இது எங்கிருந்து திடீரென்று வருகிறது? படுத்தவாறே ஒற்றை கையால் ஜன்னலை திறந்தேன். பொழுது புலரும் மெல்லிய வெளிச்சத்தில் வேப்ப மரம் தெரிந்தது. அதன் உச்சியில் ஒரு கூடு. கூற்றினுள் 2 குருவிகள் ஒன்றோடொன்று மூக்கை உரசியவாறு கீச் கீச். எங்கிருந்தே ஷ் ஷ் என்று கத்தினேன். பயனில்லை. எரிச்சல்தான் மூண்டது. நான் பணிபுரிவது திருச்சியில். அங்கே மேன்ஷனில் தங்கியிருக்கிறேன். தினம் காலை 5 மணிக்கே எழுந்தால்தான் கியூவில் நிற்காமல் குளித்து சாப்பிட முடியும். 7 மணிக்கெல்லாம் கம்பெனி பஸ் வந்துவிடும். ஒரு வார பரபரப்பிற்கு பின் சனிக்கிழமை மாலை கிளம்பி கிராமத்திற்கு வந்து விடுவேன். ஞாயிறு விடுமுறை. அன்றுதான் 8 மணி வரை சாவதானமாக தூங்கலாம். மறுநாள் 4 மணி பஸ் பிடித்து திருச்சி பயணம். இதுதான் நான் வேலையில் சேர்ந்த கடந்த 2 ஆண்டுகளாக நடக்கும் நிகழ்ச்சி. ஜன்னலை மூடிவிட்டு போர்வையை தலையோடு இழுத்து போர்த்தி கொண்டேன். கீச் கீச் சப்தம் இப்பொழுதும் காதருகிலேயே கேட்பது போல இருந்தது. புரண்டு புரண்டு படுத்தும் இலகிய தூக்கம் வராமல் போகவே எழுந்து கீழே வந்தேன். என்ன இது அதிசயமாயிருக்கு, இந்த நேரத்துக்கே எழுந்துச்சிட்டியே என்றார் அப்பா. வாயில் கருவேலங்குச்சி. அம்மா கோலம் போட்டு கொண்டிருந்தார். வேப்ப மரத்தில் 2 குருவிங்க கத்திக்கிட்டே இருக்கு. அதான் நேத்து தான் கூடு கட்டிச்சு. 2 ஜோடி குருவிங்க போல பிரியறதே இல்லை. அது என்ன குருவியோ, முதல்ல கூட்டை பிரிச்சு அதை விரட்டணும் என்றேன். பாவம் பா என்றால் அம்மா. என்ன பாவம்? வாரத்துல ஒரு நாள் இங்கு வரப்பதான் மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுது. அதுவும் போச்சுன்னா எரிச்சல் வராதா? வேணாம், இனி கீழே படுத்துக்கோ, மாடிக்கு போக வேண்டாம். எனக்கு என் ரூம் தான் சௌகரியம். கூட்டை கலைச்சிடணும். சரி, வெள்ளைச்சாமி வந்தா மரத்துல ஏறி கலைக்க சொல்லலாம் என்றார் அப்பா. வெள்ளைச்சாமி எங்கள் வயலில் வேலை செய்பவன். அன்றைக்கு பார்த்து உடம்பு சரியில்லை என அவன் வரவில்லை. குருவிகள் 2ம் நாள் முழுக்க கத்திக்கொண்டே இருந்தது. எனது ஆத்திரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. மறுநாள் விடியற்காலை கிளம்பும் பொழுது, அடுத்த வாரம் நான் வரப்ப மரத்துல குருவிங்க இருக்கக்கூடாது என்று மறக்காமல் சொன்னேன். மீண்டும் அலுவலக சக்கரம். காலை 11 மணிக்கு GM இன்டர்காமில் பேசினார். மிஸ்டர் அசோக், மெட்ராஸிலிருந்து அர்ச்சனான்னு ஒருத்தர் இங்க மாற்றலாகி வந்திருக்காங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, இவங்கள போஸ்ட் பண்ணிட்டுமா? தாராளமா சார், தேங்க்யூ. 2 நிமிடத்தில் அர்ச்சனா வந்தாள். இளம் மஞ்சள் நிற சேலை, ரவிக்கை, பொட்டு, முத்து மாலை, வளையல், ஒற்றை ரோசா, எல்லாமே மஞ்சள் தான். அவளின் முகம் கூட அதே நிறமாய் தெரிந்தது. அந்த முகத்தில் இனம் புரியாத வசீகரம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்பதான் GM சொன்னார், உட்காருங்க. ஐ ஆம் அசோக். தெரியும் சார். எப்படி? நம்மோட கம்பெனி மேகசின்ல மாசம் கவிதை எழுதுவீங்களே, ரொம்ப நல்லா இருக்கும் சார். பன்னீரில் நனைவதை போல உணர்ந்தேன். அவள் செய்ய வேண்டிய வேலை குறித்து சுருக்கமாக விவரித்தேன். மதியம் இருவரும் கேன்டீனுக்கு ஒன்றாக போனோம். எங்கே தங்க போறீங்க? லேடிஸ் ஹாஸ்டல்லையா? நோ, எங்க பேரண்ட்ஸ் இங்க தான் சார் இருக்காங்க. அதனால தான் மெட்ராஸ்ல இருந்து மாற்றல் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? 2 தினம் கழித்து என்னை அவளது வீட்டிற்கு அழைத்து போனாள். வெள்ளிக்கிழமை மதியம் கேன்டீனை தவிர்த்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டோம். சனிக்கிழமை மாலை அலுவலகம் முடிந்ததும் என்னுடனே வந்து என்னை பஸ் ஏற்றி வழி அனுப்பி விட்டு போனாள். பேருந்து பயணம் முழுக்க அர்ச்சனாவின் எண்ணமே சந்தோஷமாய் ஆக்கிரமித்தது. 9 மணிக்கு கிராமம். சூடாய் இட்லி, வெங்காய சட்னி. அம்மாவின் கைமனதை ருசித்துவிட்டு நிம்மதியாக தூங்கினேன். மறுநாள் சீக்கிரமாகவே விழிப்பு கண்டுவிட்டது. காரணம் அதே குருவிகள். ஜன்னலை திறந்தேன். கூட்டிற்கு வெளியே
அவற்றின் தலை தெரிந்தது. சாம்பலும் கருப்பும் கலந்த நிறம், ஆரஞ்சு நிற அலகுகள் உரசிக்கொள்ள இரண்டும் கீச் கீச் என்றது. தங்களுக்குள் பேசிக்கொள்கிறதோ? சிறிது நேரம் அதனையே ரசித்துவிட்டு எழுந்து கீழே இறங்கினேன். அம்மா எதிர்பட்டாள். இன்னிக்கும் குருவி தூக்கத்தை கெடுத்துச்சா? நீ ஊருக்கு போன அன்னைக்கே பேத்தி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு வெள்ளச்சாமி வெளியூர் போயிட்டான், இன்னும் வரல. அதனால தான் கூடு அப்படியே இருக்கு. அவன் திரும்பி வந்ததும் முதல் வேலையா பிரிச்சு போட சொல்லிடுறேன். அந்த குருவிங்களை விரட்ட வேணாம், கூடு அப்படியே இருக்கட்டும் என்றேன். அம்மா என்னை ஆச்சரியமாக பார்த்தாள்.